இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதில் பாதி தக்காளி கட் பண்ணியும் இன்னொரு பாதியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வெந்து வந்தோடனே அரைச்சி வச்ச தக்காளியை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா தக்காளி வெங்காயம் தொக்கு செய்கிற மாரி நல்லா ஃப்ரை ஆகி வர வரையும் 10 பல் பூண்டு, வெங்காயம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருந்த புளியை இப்போ ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதி வரணும். கொதி இந்த தண்ணி சுந்துற வரையும் இருந்து அதுக்கப்புறம் மீனை வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை இதோட ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் சிம்பிளான மீன் குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching.